சென்னை நெசப்பாக்கத்தில் மெட்ரோ குடிநீர் வாரியம் சார்பாக சாலையில் குழி தோண்டப்பட்டுள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் ஹரீஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை நெசப்பாக்கம் லேக் வியூ சாலையில் இந்த மெட்ரோ குடிநீர் வாரியம் சார்பாக இந்த சாலையில் குழி நோண்டப்பட்டிருக்கிறது. இதற்காக இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கு தான் ஆளாகியுள்ளார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த சாலையை பொறுத்தவரை இது ராமாபுரம் செல்லக்கூடிய ஒரு முக்கிய பிரதான சாலையாக இருக்கும் பொழுது அதிக வாகனங்கள் எண்ணிக்கை இந்த பகுதியில் அதிகமாக தான் இருக்கும். அதே போல் இந்த குழியானது சுமார் 2 நாட்கள் முன்பு இந்த பணியானது தொடங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் தரப்பில், அதாவது அதிகாரிகள் தரப்பிலும் இந்த பணியானது விரைந்து தான் முடித்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயமும் காவல்துறையும் ஒரு தக்க நடவடிக்கைகள் தான் எடுக்கப்படுகிறது. ஏன்னா இந்த பகுதியில் அதிக வாகன நெரிசல் ஏற்படும் பொழுது காவல்துறையும் விரைந்து வந்து இந்த பகுதியில் வாகன நெரிசல் ஏற்படாத அளவிற்கு அவர்களும் செயலாற்றி வருகிறார்கள் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மளும் தெரிவித்திருக்காங்க. பேரிகார்டெலாம் போட்டு நிப்பாட்டி வச்சுக்கோங்க, இந்த சைடும் பேரிகார்டு போட்டுக்கிறாங்க. ஆனால் அதை மீறி பெரிய வண்டி உள்ள வரனால தான் டிராஃபிக் ரொம்ப அகோரமாகுது. அவங்க கொஞ்சம் பொறுமையாக வந்தாங்கன்னா இங்கே டிராஃபிக் கிடையாது. சிரமம் இருக்க தான் செய்யுது. இதனால் 2 நாளில் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. 2 வீலர் ஆட்டோனால எந்த டிராஃபிக் கிடையாது. காரு பெரிய பெரிய வண்டி வரனால தான் டிராஃபிக். ஏன்னா இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்குது. இது வந்து ஒரு கார் தான் போக முடியும். இப்போ ஒரு வண்டி அப்படி நிப்பாட்டிட்டு ஒரு வண்டி நிப்பாட்டி மாற்றி விடுவாங்க. அந்த காரெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்கன்னா அந்த காலையில் ஸ்கூலுக்கு போகிறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா காலையில் வந்து ஒரு 8 to 9 வரைக்கும் தான் ஸ்கூலுக்கு போகிறது. சாயந்தரம் 3 to 4:30 ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வருது. அப்போ தான் டிராஃபிக் அதிகமாகுது. மற்ற நேரத்தில் இந்த மாதிரி கம்மியாக தான் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து காவல்துறையும் வந்து நல்ல ஒரு ஹெல்ப் தான் பண்ணுறாங்க. இந்த பகுதியில் அதிக வாகன நெரிசல் ஏற்படும் காரணமே அதிக கனரக வாகனம் இது வழியாக செல்லும் பொழுது தான் ஏற்படுகிறது. இருசக்கர வாகனங்கள் செல்லும் பொழுது வாகன நெரிசல் இந்த பகுதியில் ஏற்படவில்லை. அதற்கு மாற்றாக காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்முடன் தெரிவித்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.